ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மோர் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது டக்குன்னு 5-10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சி விட்ட மோர் குழம்பு தான் செய்ய போகிறேன். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த மோர் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். மோர் குழம்பு செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க. நல்ல கெட்டியான தயிர். இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. மோர் குழம்புக்கு அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம பார்த்துடலாம். சின்ன பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் துண்டு எடுத்துக்கோங்க. பெரிய பச்சை மிளகா ஒரு 2 எடுத்துருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டில் ஒரு 2 துண்டு எடுத்துருக்கேங்க. ஒன்று அரைக்கிறதுக்கு நம்ம ஜாரில் சேர்த்துடலாம். சின்ன சின்ன பீசஸாக தேங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ண இஞ்சியும் இதோடு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோடு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இது கூடவே ஊற வச்சுருக்க துவரம் பருப்பு, பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தயிரை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா நல்லா அடித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக மோர் குழம்பு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சு வந்த பிறகு 4 காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், இதோடு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா கட்டிகள் இல்லாதபடிக்கு நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே நல்லா கொதித்து வரட்டுங்க. பச்சை வாசனை போன பிறகு பார்த்திங்கன்னா மோர் இதோட சேர்த்துட்றேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதிக்கக்கூடாதுங்க. சைடெல்லாம் நுர கட்டி வந்த பிறகு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி உப்பு சேர்த்துட்டோன்னா மோர் குழம்பு பார்த்திங்கன்னா திரிய ஆரம்பிச்சிடும். மோர் குழம்பு பார்த்திங்கன்னா சைடெல்லாம் நுர கட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிடுறேன். இந்த மாதிரி பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாலாம் வச்சு அரைச்சிட்டு மோர் குழம்பு வச்சிங்கன்னா அதோட ருசியே தனி ருசி தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. மோர் குழம்புக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துட்றேன். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான மோர் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.